வணக்கம். இந்த யூடியூப் சேனலிலே நான் பொது பிரச்சனையை மட்டும்தான் பேசக்கூடியவன். இப்போது காவல்துறையை பற்றி ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவாரூர் மாவட்டத்தில் எடையூர் என்ற ஊரில் காவல் நிலையத்தில் மணிமுத்து என்ற உதவி ஆய்வாளர் ஒருவர் இது யூடியூப்பிலே வந்தார். அவர் பேசியது, நான் மருத்துவ வெடிப்பில் இருக்கின்றேன். அந்த மருத்துவ வெடிப்பிலிருந்து ரிஜிஸ்டர் தபாலில் ஆய்வாளருக்கு கடிதம் அனுப்பினேன். அவர் அதை வாங்கவில்லை. திருப்பி அனுப்பிவிட்டு தொடர்ந்து இதெல்லாம் முறையாக ஒரு கதை அல்ல. நீங்கள் உங்களுடைய மருத்துவ விடுப்பு என்பது உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவமனையில் இருந்து கொண்டு நீங்கள் மருத்துவ சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்தால் உங்களை யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. காரணம் வேறு இருக்கும். அதே சமயத்தில் மது அருந்திவிட்டு வரக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நானும் கண்கூட பார்த்திருக்கின்றேன். அப்படி உங்கள் மேல் ஏதாவது குறை இருந்தால் நிச்சயம் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் பணிக்கு போகாதது பொதுமக்களுக்கு, அதாவது உலக லெவலில் தெரிய வேண்டும் உங்களை விளம்பரத்திற்காக நீங்கள் அதை ஒளிபரப்பி இருக்கிறீர்கள். இது அந்த துறைக்கு, காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட விதிகளின்படி குற்றம். காரணம், டிஜிபி அவர்களே சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். காவல்துறை சீருடையிலே யூடியூப்பிலே பேட்டி அளிக்கும் பொழுது யாரும் அளிக்கக்கூடாது, அவ்வாறு அளிக்க வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும் என்று. உங்கள் மீது அவர்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது ஒரு பக்கம். அடுத்தது, இந்த உதவி ஆய்வாளர்கள் என்பவர்கள் தான் கடவுள் என்று நினைத்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடன் சேர்ந்து கொண்டு சில மன உளைச்சல்களை தருகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்துவிட்டது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கப் போகிறது. அதை பொறுமையாக நான் வெளியிடுவேன். பின்னால் என்னுடைய சிஎஸ்ஆரை நான் இப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்பதை இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எடையூர் கிராமத்தில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் மணிமுத்து என்பவரின் யூடியூப் ஒளிபரப்பை பார்த்துவிட்டு இதை நான் பதிவிடுகிறேன். எனவே காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையும் ஒழுக்கமும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே தவிர, நான் கண்ட உதவி ஆய்வாளரும் இதோ யூடியூபிலே வந்திருக்கிற மணிமுத்து என்ற உதவியாளர் போல் அந்த பணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.